ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நான் பாண்ட் ஆர்டரோட ட்ரிக்ஸ் நம்ம எப்படி பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு 3 ட்ரிக்ஸ் கிட்ட இருக்குது. எது எப்படி யூஸ் பண்ணணுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். எனக்கு எல்லா டவுட்ஸையுமே நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ரொம்ப லென்த்தியாக இருக்காது, பட் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, H2O2 இதில் என்னென்ன இது பார்க்க போகிறோன்னா H2O2, N2, NO2 மைனஸ் CO2வும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே நம்ம இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்குது. இது எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கிறது இதில் எல்லா மாடல்ஸுமே இன்க்ளூட் ஆகிருக்கு. எல்லாத்துக்குமே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக் 1 என்னென்னா, பாண்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் பை நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் பை நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ், 1 ப்ளஸ் நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் பை நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ். ஓகே, இப்போ H2 மாலிக்யூல் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹோமோடாமிக் எடுத்துக்கலாம். H2 மாலிக்யூல் அது H சிங்கிள் பாண்டில் தான் நமக்கு தெரியும் ஏற்கனவே. ஸோ ஒரே ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும். அப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 1 + 0/1 வரும். அப்போ 0 ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக பாண்ட் ஆர்டர் என்ன வரும்? இதில் 1 வரும். ஓகேவா? ஸோ இது 1 + 0/1னால 1. ஓகே, அதே மாதிரி இப்போ O2 எடுத்தால் அது டயாட்டாமிக் மாலிக்யூல். ரெண்டு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணோம். அப்போ 1 அதில் ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும், 1 பை பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ 1/1 2. ஓகே, O2க்கு பாண்ட் ஆர்டர் 2. அதே N2 எடுத்தோன்னா 3 பாண்ட்ஸ் இருக்கும். இப்போ ட்ரிப்பிள் பாண்டில் 2 பை பாண்ட் இருக்கும், ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும். இதை நம்ம குழப்பவே கூடாது. அப்போ அதில் போடும்போது 1 + 1 சிக்மா பாண்ட் பை 1 2 பை பாண்ட். அப்போ 1 + 1/2னா எவ்வளோ வரும்? 1.5. ஸோ இதுதான் பாண்ட் ஆர்டர் 3/2 இல்லை 3/2. மோஸ்ட்டாக நம்ம டெசிமலில் தான் எழுதுவோம். நம்ம ஃப்ராக்ஷன் அதுக்கப்புறம் நம்ம டெசிமல் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ராக்ஷன்லேயே சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம நார்மலாக இப்போ ஒரு சிக்மா பாண்ட்னா பாண்ட் ஆர்டர் 1. இப்போ ஒரு சிக்மா பாண்ட் ஒரு டபுள் பாண்ட்னா பாண்ட் ஆர்டர் 2. ஒரு சிக்மா பாண்ட் 2 டபுள் பாண்ட்னா பாண்ட் ஆர்டர் 3. பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிச்சா நம்ம பாண்ட் லென்த்து பாண்ட் ஸ்ட்ரென்த்தோட நம்ம ஆர்டரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். பாண்ட் ஆர்டர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த், அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஸ்ட்ரென்த்து. ஓகே, இப்போ ட்ரிபிள் பாண்ட் தான் பாண்ட் ஸ்ட்ரென்த் மோரு, ஆனால் பாண்ட் லென்த் கம்மியாக இருக்கும். ஓகேவா? அது ரொம்ப யூஸ்ஃபுல் இது பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறது. சரி, நெக்ஸ்ட்டு இப்போ CO2க்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ CO2க்கு தெரியும், நமக்கு ஃபார்முலா தெரியும், எப்படி பாண்ட்ஸ் இதாகவும் தெரியும். இப்போ ஒரு 1 ப்ளஸ் எத்தனை பை பாண்டு? 2 பை பாண்டு, பை பாண்ட் 2 சிக்மா பாண்டு. ஓகே, அப்போ 2/2. அப்போ 1. அப்போ மொத்தமாக 2. பாண்ட் ஆர்டர் 2. 2/2 1 ஆயிரும். ஸோ 1 + 1 2. நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரிக் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை செக் பண்ணுற வச்சு நம்ம ஈஸியாக பாண்ட் ஆர்டர் சொல்ல முடியும். ஒரு காம்பவுண்டில் எத்தனை மாலிகுல், ஏதோ இல்லை, எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்றது. ஆனால் இதில் ஒரு சின்ன இது என்னென்னா, நம்ம 20 எலக்ட்ரான்ஸ்குள்ளே இருந்தால் மட்டும் தான் இந்த ட்ரிக் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் 14 கான்ஸ்டண்ட்டாக 3ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 15 16 17 18 19, அதே இந்த 14 3. ஓகே, இப்போ 13 12 ரிவர்ஸில் 14லேருந்து 0.5 மைனஸ் பண்ணிட்டே வரணும். இப்போ 2.5 2 1.5 1 0.5 0. அது மாதிரி மேலே இருக்கிறதுக்கெலாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். இப்போ 2.5 3 2.5 2 1.5 1 0.5 0. அது மாதிரி 7 6 வரைக்கும் நம்ம போகலாம் 1. ஆனால் 20க்கு மேலே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. 20 வரைக்கும் தான் கண்டுபிடிக்கணும். 20 0வாக இருக்கும். அதே மாதிரி 8ம் 0வாக இருக்கும். ஓகேவா? 14க்கு 3 இருக்கும். 14 எலக்ட்ரான்ஸ் 3 இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது நான் சொன்ன மாதிரி இது 20 எலக்ட்ரான்ஸ்குள்ளே இருந்தால் மட்டும் தான் அப்ளிகபிள். அதுக்கு மாதிரி அப்ளிகபிள் இல்லை. இப்போ NO பார்த்தீங்கன்னா, இப்போ 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதில் 6 ஆக்சிஜனில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ்? 13 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 13 எலக்ட்ரான்ஸ்னால் எவ்வளோ பாண்ட் ஆர்டர்? இது பாண்ட் ஆர்டர். இது ஃபுல்லாக ஒயிட் கலர் ஃபுல்லாக பாண்ட் ஆர்டர். இப்போ 13 எலக்ட்ரான்ஸ், இது எலக்ட்ரான். 13 எலக்ட்ரான்ஸ்னால் பாண்ட் ஆர்டர் 2.5. அதே மாதிரி CNக்கு பாண்ட் ஆர்டர் அதே 13. அப்போ 2.5. இப்போ CN -14 தான் நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சோம். என்ன வச்சோம்? 3. 14க்கு 3. அப்போ NO மைனஸ்க்கு 14க்கு 3. 14 எலக்ட்ரான்ஸ். இப்போ மைனஸ் ஒன்று ஆட் பண்ணோம்ல, எலக்ட்ரான் ஆட் பண்ணோம்ல, 14 எலக்ட்ரான்ஸ். ஸோ அதே மாதிரி CO க்கு 6, இதில் ஒரு 8, 6 + 8 14. அது எத்தனை? 3 பாண்ட் ஆர்டர் 3.
இப்போ O2 இதெல்லாம் கண்டிப்பாக இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் பாண்ட் லென்த், பாண்ட் ஆர்டர், பாண்ட் ஸ்ட்ரென்த் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ O2 வந்து 2 × 8 16 எலக்ட்ரான்ஸுக்கு. 16 எலக்ட்ரான்ஸ்னால் என்ன? 14க்கு வந்து 3 இன்க்ரீஸாக டிக்ரீஸ் ஆகும். அப்போ 16 2.5 2 வரும். 16க்கு 2. அதே மாதிரி 2 இப்போ இது வந்து ப்ளஸ்னால் மைனஸ் பண்ணணும்ல ஒரு எலக்ட்ரானை. ஸோ 16 - 1 15. 15னா என்ன? 2.5 வரும். ஓகே, ஏன்னா 14 வந்து 3 அப்போ 15 வந்து 2.5 வரும். அதேமாதிரி O2 மைனஸ்னால் 17க்கு 1.5 வரும். அப்போ 18க்கு 1 வரும். இப்போ 2 மைனஸ்னால் 2 எலக்ட்ரான் ப்ளஸ் பண்ணணும். இது மைனஸ்னால் 1 எலக்ட்ரான் ப்ளஸ் பண்ணணும். அந்த மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ட்ரிக் நம்பர் 3 வந்து ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். இது வந்து 20 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் மட்டும்தான் வரும். இப்போ ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம வந்து ஈஸியாக அப்படி வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது ஃபார்முலா என்னென்னா, சம் ஆஃப் பாண்ட்ஸ் பிட்வீன் சேம் 2 ஆட்டம்ஸ் இன் ஆல் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். ஃபார்முலா பெருசாக இருக்குது, கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறேன். இப்போ பென்சீன் இருக்குது. எத்தனை ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது? 2 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதே எத்தனை பாண்ட்ஸ் வந்து, அதாவது என்ன சொன்னேன், சம் ஆஃப் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் பிட்வீன் சேம் 2 ஆட்டம்ஸ் இன் ஆல் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். சேம் 2 ஆட்டம். இப்போ இந்த சீனா இப்போ நான் வந்து இந்த இதில் வந்து ஒரு நிமிஷம், இதில் வந்து நான் இந்த 2 பார்க்குறேன்னா இதுலேயும் நான் இந்த 2தையும் பார்க்கணும். அப்போ இந்த 2ல் இப்போ 1 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இப்போ 2 + 1 வந்து 3. அப்போ 3/2 வந்து 1.5. அப்போ பென்சீனோட ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் பாண்ட் ஆர்டர் வந்து 1.5. ஓகே, இப்போ நான் இன்னொரு 2 ஆட்டம்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த 2 ஆட்டம் எடுக்கிறேன். இப்போ இது எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இதையும் மட்டும் தான் பார்க்கணும். இதில் வந்து எத்தனை பாண்ட் இருக்குது? 2 பாண்ட். இதில் 1 பாண்ட். அப்போ 3. மொத்தமாக எத்தனை ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்? 2. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதே வந்து இது வந்து இந்த CO32- PO4. இப்போ CO32- 32 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம அந்த எலக்ட்ரான் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு தான் நம்ம வந்தாகணும். அப்போது PO43- ClO4- SO42- இதுக்கெலாம் வந்து பாண்ட் ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்ட்ரக்சர் எப்படி, இதுக்கெலாம் வந்து ஸ்ட்ரக்சர் போட்டால் தான் நம்ம ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் வரைய முடியும். ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம எழுதுறது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சருக்கு வந்து முதல் சென்ட்ரல் ஆட்டம் C எழுதிக்கணும். அப்புறம் எத்தனை O? 1 2 3 3 O. ஓகே, எத்தனை மைனஸ்? 2 மைனஸ். 2 ஓவில் மைனஸ் போட்டுருணும். ஒரு மைனஸ் தான் போடணும். இப்போ மீதி ஒரு ஓருக்குள்ளே அதுக்கு ஒரு டபுள் பாண்ட் போட்டுருங்க. அவ்வளோதான். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். இதுக்கு நம்ம ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சோன்னா 3 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். ஒன்றில் இதில் டபுள் பாண்ட் இருக்கும், ஒரு அதில் டபுள் பாண்ட் இருக்கும், ஒரு அதில் டபுள் பாண்ட், மொத்தம் 3 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் ஒரு இதில் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் வரைகிறேன். இப்போ அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து இதே மாதிரி இருக்கும். சாரி, ஒரு நிமிஷம். இப்போ நம்ம ஒரே இடத்துல இருக்கதானே பார்க்கணும். அப்போ 2 + 1 + 1. ஸோ 4 எத்தனை ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் மொத்தமாக? 3. 4/3. அப்போ 4/3 தான் CO32- ஓட பாண்ட் ஆர்டர். 4/3. ஓகே, நம்ம வந்து 4/3 இந்த மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம இன்னொரு மெத்தடும் இதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு மெத்தடு எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்கிறேன். இன்னும் 2 மெத்தட் வழியாக அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 1 + π bond / sigma bond ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல, அதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ π bond இதில் 1 தான் இருக்குது. ஸோ 1 + 1/3. அப்போ நமக்கு வந்து 4/3 வந்துடும். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்ன ட்ரிக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ இங்கே 3 இருக்கா, அப்போ வந்து ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரும் 3 தான் இருக்கும். அப்போ வந்து இதில் வந்து மொத்த டோட்டல் பாண்ட்ஸ் என்ன? 1 2 3 4. இப்போ 4/3. 4/3 தான் பாண்ட் ஆர்டர். டோட்டல் பாண்ட்ஸு இந்த இதில் இருக்கிற டோட்டல் பாண்ட்ஸ் ப்ளஸ் இந்த ஓக்கு கீழே எத்தனை ஓ இருக்குது. ஸோ 3. அப்போ ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து 3 வரும். அப்போ வந்து 4/3 இதுதான் பாண்ட் ஆர்டர். 3 டெக்னிக்கு. ஒன்று இது வழியாக, இன்னொன்று 1 + π bond / sigma bond, இன்னொன்று ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். ஒரே ஒரு இதை எடுத்து கம்பேர் பண்ணணும். அது 3 டைப் ஆஃப் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இன்னொன்றுக்கு இப்போ நான் ஸ்ட்ரக்சர் இதுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். சென்ட்ரல் ஆட்டம் போடுறோம், 4 ஓனா 4 சிக்மா பாண்ட் போட்டு ஓன்னு போடுறோம். இப்போ
இப்போ PO4 3 மைனஸு, அப்போ வந்து மைனஸ் மைனஸ் மைனஸ்ன்னு போடுறோம். அப்புறம் வந்து மீதி இருக்க ஒரு ஓக்கு வந்து மைனஸ் இல்லாத ஓருக்கு டபுள் பாண்ட் போடுறோம். இப்படி தான் வரையணும். இதை வந்து நான் இப்போ பாண்ட் ஆர்டர் ஃபஸ்ட்டு நான் ரெசனன்ஸ் மெத்தட் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ரெசனன்ஸ் மெத்தடில் பார்க்கும்போது இதுக்கு வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இதில் எத்தனை ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும்? 4 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஏன்னா இதில் ஒருல டபுள் பாண்ட் வரும், நெக்ஸ்ட் இதில் வரும், நெக்ஸ்ட் இதில் வரும், நெக்ஸ்ட் இதில் வரும். அப்போ 4 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட் இதில் வந்திருக்கு. அப்போ அடுத்து 3லேயுமே இதில் டபுள் பாண்ட் வராது. அப்போ எத்தனை 2, அப்புறம் 3 இருக்கா? இப்போ இதில் 2 பாண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் 3லேயுமே வராது. அப்போ 2 + 1 + 1 + 1 5/4. இப்போ 5/4 தான் இதோட பாண்ட் ஆர்டர். இப்போ வந்து நம்ம இன்னொரு மெத்தட் வழியாக இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன 1 + சிக்மா பாயிண்ட் பை பை பாண்டா? ஸோ 1 + சிக்மா பாண்ட் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. சாரி 1 + பை பாண்ட் பை சிக்மா பாண்டா 4 இருக்குது. அதே மாதிரி பை பாண்ட் எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. ஸோ இது இப்படி பார்த்தாலும் 5/4 வரும். நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் என்ன மெத்தடு? நான் இன்னொரு மெத்தட் சொன்னேன்ல. அப்போ ஓ வந்து 4 இருக்குன்னா 4 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் வந்து 5. ஸோ 5/4 இது இப்படியும் போடலாம். தட்ஸ் ஆல். அதே மாதிரி இதுக்கு இப்போ SO4 2- கண்டுபிடிக்கும் போது இதில் வந்து நான் டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் என்ன 1 2 3 4 5 6 6/ஓவில் எத்தனை 4. அதே ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் பார்த்தா 4 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த ஒரே இதை ஈக்குவல் பண்ணி போட்டோம்னாலும் நமக்கு வந்து 6 பாண்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா இங்கே 2 இருக்குது, நெக்ஸ்ட் இதில் 2 இருக்காது, நெக்ஸ்ட்டு ஒரு இதில் 2 இருக்கும், நெக்ஸ்ட் இதில் ஒரு இதில் 2 ஒரு பாண்ட் தான் இருக்கும். ஸோ 2 + 1 + 2 + 1 வந்து 6. ஸோ 6/4ன்னு போடும்போது 3/2 வரும். அதே மாதிரி நான் இன்னொரு டெக்னிக் சொன்னேன்ல 1 + பை பாண்ட் பை சிக்மா. அப்போ பை பாண்ட் எத்தனை இருக்குது? 2. சிக்மா பாண்ட் எத்தனை இருக்குது? 1 2 3 4 இருக்குது. இப்போ 4 + 1/3/2. ஓகே, 6/4 வரும், 3/2 அவ்வளோ. அதே மாதிரி ClO4- Cl போடுறோம், ஒரே ஒரு மைனஸ் வரைக்கும் மைனஸ், மீதி 3க்குமே இப்படி வரும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட் 7 எத்தனை 7 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? O4 தானே. ஸோ 4. ஸோ 7/4 தான் ஆன்சர். இல்லைன்னா நம்ம 1 + போட்டு பை பாண்ட்ஸ் வந்து 3, சிக்மா பாண்ட்ஸ் வந்து 4. ஸோ 4 + 3/4 வந்து 7/4 அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக NO2-NO2+. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். NO2- இதுக்கு சேம் தான், N வரைகிறோம், ஒரு இதுக்கு மைனஸ், இதுக்கு வந்து இது வரும். அப்போ வந்து ஒரு 1 + ஒரு இதுக்கு டபுள் பாண்டு, ஒரு இதுக்கு மைனஸ் வர்றதுக்கு டபுள் பாண்டு வராது. 1 + 1 எத்தனை? ஒரு பை பாண்ட் இருக்குது, 2 சிக்மா பாண்ட் 2. அப்போ 2 + 1 3/2. 3/2 வந்து 1.5 வரும். இந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எடுத்தாலும் என்ன வரும்? டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் வந்து 3 இருக்குது. அதே ஒரு 2 இங்கே 3 O2 தான் இருக்குது. ஸோ 3/2 வந்து 1.5 சேம் தான் வரும். இப்போ NO2+ போடுறோம். அப்போ NO2+ன்ற போது ஸ்ட்ரக்சர் வந்து இது நல்லா பார்த்துக்கணும். NO2+, ஏன்னா இப்போ NO2+னால் என்ன இருங்க நான் சொல்கிறேன். இப்போ NO2- ஸ்ட்ரக்சர் நமக்கு வரைய தெரியும். ஏன்னா ஒரு இதுக்கு மைனஸ் போடுறோம், ஒரு இதுக்கு டபுள் பாண்ட் போடுறோம். NO2+னால் இது இங்கே வரும்போது இங்கே ப்ளஸ் ஆகும். ஸோ ON + டபுள் பாண்ட் O இப்படி தானே வரும். இதோட பாண்ட் ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? 1 + 2/2 போடுறேங்க. அப்போது 1/1 2 மொத்தமாக. ஏன்னா பை பாண்ட் 2 இருக்குது, சிக்மா பாண்ட் 2 இருக்குது, இப்படி போட்டுக்கலாம். ஓகே. இல்லைன்னா மொத்த டோட்டல் பாண்ட்ஸ் எத்தனை? 4 இருக்குது. 4 ஆக்சிஜன் எத்தனை? 2. ஸோ 4/2 2 இப்படியும் போடலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து NO3. இதுக்கு தான் நம்ம ரொம்ப மிஸ்டேக் பண்ணக்கூடாது. NO3- ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சிக்மா பாண்ட், ஒரு இங்கே வந்து ஒரு O வந்து மைனஸ் இருக்கும், ஒரு சிங்கிள் பாண்டில் இருக்கும், ஒன்று டபுள் பாண்டில் இருக்கும், ஒன்று வந்து கோஆர்டினேட் பாண்டில் இருக்கும். இது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம டோட்டல் பாண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு ஓக்கு வந்து டபுள் பாண்ட் போட்டுறக்கூடாது. அப்படின்னா நமக்கு 5/3 கிடைக்கும். 5/3 கிடைக்கும் ஆன்சரு. இது நமக்கு தப்பு. அப்போது இப்போ பாருங்கள், 1 + சிக்மா பாண்ட்ஸ் வந்து 3, சாரி 1 பை பாண்ட், சிக்மா பாண்ட்ஸ் வந்து 3. ஓகே, 1 2 3. அப்போது 4/3 ஆன்சரு. இப்போ வந்து நம்ம அந்த மெத்தடில் போட்டாலும் டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் வந்து 4, ஆக்சிஜன் வந்து 3, 4/3 இதுதான் வரும். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம இப்போ மாற்றி எழுதிட்டோன்னா
நமக்கு வந்து 5/3 இப்போ இதுக்கு நம்ம டபுள் பாண்ட் போட்டோம்னா 5/3 கிடைக்கும். ஸோ இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதோட மோஸ்ட்டாக எல்லாமே எனக்கு டவுட் வர்றது எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். NO3- NO2+லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதெல்லாம் நான் ஈஸியாக சொல்லிட்டேன். எல்லாத்துக்குமே நம்ம 1+ பை பாண்ட் பை சிக்மா பாண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரக்சர் வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக வரையணும். ஓகே, ஸ்ட்ரக்சர் எப்படி வரையணுன்றதும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி ரெசனன்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். அவ்வளோதான்.